பிரைஸ் லார்ட். தற்போது மிகவும் ஹாட் டாபிக்காக போய்கொண்டிருக்கும் சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்களின் விஷயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் அடுத்து செய்ய வேண்டியது என்ன என்பதை சொல்லுவதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. முதலாவதாக பழிவாங்குதல் வேண்டாம். சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்கள் தற்போது போய்கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி அவர் மேல் இருக்கும் காழ்ப்புணர்ச்சியினால் எந்த விதமான பழிவாங்குதல் நடவடிக்கைகளிலும் கிறிஸ்தவர்களாகி நாம் ஒருபோதும் ஈடுபடக்கூடாது. அடுத்தது, சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்களின் மனைவி மற்றும் குழந்தைக்காக ஜெபிக்க வேண்டும். தற்போது இந்த சூழ்நிலையினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் அவருடைய மனைவி மற்றும் குழந்தையின் மன சமாதானத்திற்காகவும் கர்த்தர் அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றும்படியாகவும் ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. அடுத்தது, சமீபத்தில் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்திருப்பீர்கள். அந்த வீடியோவில் சகோதரர் ஜான் ஜபராஜ் அவர்கள் ஒரு பெண்ணுடன் இருந்ததாக ஒரு வீடியோ பரப்பப்பட்டது. அந்த வீடியோவில் இருக்கிற அந்த என்ற கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்த அந்த பெண் ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது, ஒரு குழந்தை இருக்கிறார்கள், மனைவி உயிரோடு இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட ஜான் ஜபராஜ் அவர்களின் புகழை குறுக்கு வழியில் தானும் அடைய வேண்டும் என்பதற்காக காதல் வலை விரித்து அந்த வலையில் ஜான் ஜபராஜ் அவர்களை வீழ்த்தி ஜான் ஜபராஜ் அவர்களின் ஊழியத்தை அழித்த அந்த பெண் மனம் திரும்பும்படியாக ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, அந்த குறிப்பிட்ட பெண்ணின் குடும்பத்திற்காக ஏற்கனவே ஜான் ஜபராஜ் அவருடைய மனைவி உயிரோடு இருக்கிறார்கள், அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்று தெரிந்தும் கூட தன்னுடைய மகளை இவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அல்லது தன்னுடைய மகளை இவரோடு அனுப்பிவிட வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் படைத்த அந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய பெற்றோர்கள் மனம் திருந்திட ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, யூடியூப் பதிவாளர்கள் ஜான் ஜபராஜ் அவர்கள் தற்போது போய்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி யூடியூப் வியூவர்ஸையும் சப்ஸ்கிரைபர்ஸையும் பெறுவதற்காக ஏற்கனவே இருக்கும் தகவல்களோடு சில பொய்யான தகவல்களை சேர்த்து பரப்பி இதை நான் தான் செய்தேன் என்று சொல்லி பெருமை அடைந்திட நினைக்கும் தவறான யூடியூப் பதிவாளர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்காக தற்போது 16 மற்றும் 14 வயதுடைய பெண்கள் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் தான் ஜான் ஜபராஜ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் மன சமாதானத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக, ஜான் ஜபராஜ் அவர்களின் மனநிலைக்காக ஏற்கனவே ஜான் ஜபராஜ் அவர்கள் பேசும்போது 4 முறை தனக்கு தற்கொலை எண்ணம் வந்ததாக அவருடைய மனைவிக்கு ஒரு ஆடியோ பதிவுல பேசியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நிமித்தம் தற்போது இருக்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த சூழ்நிலை நிமித்தம் ஜான் ஜபராஜ் அவர்களுக்கு மறுபடியும் தற்கொலை எண்ணம் வந்து விடாதபடிக்கும் பிசாசு எந்த விதத்திலும் அவரை தவறான வழியில் நடத்தி விடாதபடிக்கும் ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. அடுத்தது, அனைவரும் தவறு செய்த யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட தவறு செய்திருந்தாலும் மனம் வருந்தி திருந்த வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எண்ணம். அதுதான் அந்த தவறு செய்கிறவர்களும் செய்ய வேண்டியது, பின்பற்ற வேண்டியது. அதனால் தவறு செய்த யாராக இருந்தாலும் மனம் வருந்தி திருந்த வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக இந்த சூழ்நிலைகளினால் இந்த காரியங்களினால் தூஷிக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய நாமம் மறுபடியும் மகிமையாக உயர்த்தும்படியாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.